அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபி. இன்று நாம் செங்கனூர் மகாதேவ கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் இன்றிருப்பது போல நாப்கின் இல்லாத காரணத்தால் மாதவிடாய் காலத்தின் போது பெண்களை கோவிலுக்கு வர அனுமதி இல்லாமலும் வீட்டில் தனியாக ஒதுக்கி வைப்பதும் சமைக்கக்கூடாது என்பது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகள் பெண்களுக்கு விதிக்கப்பட்டன. இப்பொழுது அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக சாதாரண நாள் போல் மாதவிடாய் நாளும் மாறியிருக்கிறது. அப்படி இருந்தும் மாதவிடாய் காலத்தின் போது பெண்களை தீண்டத்தகாதவர்களாக பார்க்கும் நிலையே இன்றும் பரவலாக பார்க்கப்படுகிறது. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது கேரளாவில் உள்ள ஒரு கோவிலில் மாதத்தின் 3 நாட்கள் அக்கோவிலில் வீற்றிருக்கும் அம்மனுக்கே மாதவிடாய் என்று சொல்லி கோவிலுக்கு வெளியே வைக்கப்படும் வழக்கம் தொடர்கிறது. இந்த கோவிலின் வழக்கங்களை பார்க்கும் முன்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செங்கனூர் மகாதேவ கோவில் என்று அழைக்கப்படும் இக்கோவில் கேரள மாநிலம் ஆலப்புழா வட்டத்தில் உள்ள செங்கனூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்களுள் இந்த செங்கனூர் மகாதேவ கோவிலும் ஒன்றாகும். இக்கோவிலில் மகாதேவர் லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். சிவபெருமான் சந்நிதிக்கு நேர் பின்புறம் மேற்கு நோக்கியபடி உமையால் பார்வதி தேவி வீற்றிருக்கிறாள். இவர்களோடு இக்கோவிலில் சாஸ்தா, நீலகிரீவன் மற்றும் கணபதி ஆகியோரின் சந்நிதிகளும் இக்கோவிலில் உள்ளது. உலகில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் இங்கே மாதவிடாய் விழா ஒன்று நடக்கிறது. நமது செங்கனூர் மகாதேவர் கோவிலில் வீற்றிருக்கும் பார்வதி தேவிக்கு பெண்களுக்கு ஏற்படுவது போலவே மாதவிடாய் ஏற்படுவதாகவும் அந்நாட்களில் பார்வதி தேவியின் வஸ்திரத்தில் இரத்தக்கரை தென்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒரு முறை பார்வதி தேவிக்கு மாதவிடாய் ஏற்படுவதாகவும், அப்படி பார்வதி தேவியின் வஸ்திரத்தில் மாதவிடாய்க்கான அறிகுறி தெரிந்ததும் தாளமன் மற்றும் வங்கிபுலா ஆகிய குடும்பங்களை சேர்ந்த மூத்த பெண்கள் அங்கு வந்து அம்மனுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துகின்றனர். அதன் பின் 3 நாட்களுக்கு அம்மனின் சந்நிதி மூடப்படுகிறது. அப்பொழுது இக்கோவிலில் வேறொரு இடத்தில் பார்வதி தேவியின் படத்தை வைத்து பூஜைகள் மேற்கொள்கின்றன. பின்னர் 3 நாட்கள் மாதவிடாய் முடிந்ததும் 4ஆம் நாள் அருகிலுள்ள பம்பை ஆற்றுக்கு பார்வதி தேவியின் சிலை கொண்டு செல்லப்பட்டு ஆராட்டு என்னும் தூய்மைப்படுத்துதல் நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த ஆராட்டு நிகழ்வுதான் திருப்பூதர ஆராட்டு என்ற பெயரில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆற்றில் ஆராட்டு முடிந்த பிறகு பார்வதி தேவியின் சிலை யானை மீது வைக்கப்பட்டு கோவில் வாசலை அடைகிறது. அங்கே மகாதேவர் சிவபெருமான் யானை மீது வீற்றிருந்து பார்வதி தேவியை கோவிலுக்குள் வரவேற்கிறார். பின்னர் மகாதேவரும் பார்வதி தேவியும் ஒன்றாக யானை மீது அமர்ந்தபடி கோவிலை 3 முறை வலம் வந்த பின்பு அவரவர் சந்நிதிக்கு எடுத்து செல்லப்படுகின்றனர். பொதுவாக இவ்விழா மார்ச் மாதத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 4ஆம் நாள் நடக்கும் ஊர்வலத்தில் பெண்கள் பெரும் திரளாக கைகளில் தலப்போலி என்னும் தீபம் ஏந்தி கலந்து கொள்கின்றனர். நமது செங்கனூர் மகாதேவ கோவில் ஆலப்புழாவிற்கு கிழக்கே திருவல்லா பந்தளம் சாலையில் அமைந்துள்ளது. செங்கனூர் பேருந்து மற்றும் ரயில் நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது. கேரள மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் இருந்து 117 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் இக்கோவிலுக்கு வந்து மகாதேவரையும் பார்வதி தேவியும் மனமுருகி வேண்டினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. நன்றி. மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆபி.